அதுக்கப்புறம் வியானா கிட்ட பேசுனீங்களான்ற மாதிரி. ப்ரோ வியானா பேச ரீச் அவுட் பண்ண நம்ம டீம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வியானா வீட்ல கொஞ்சம் ஏதோ எஃப்ஜேவோட அவ பேசுனது பிடிக்கலன்ற மாதிரி அவ இன்டர்வியூல சொல்லியிருப்பா போல. புரியுது. எங்க 2 பேருக்கு ஒரு மாதிரி நல்ல பியூரான ஒரு பாண்ட் இருந்துச்சு ப்ரோ. அதுக்கு பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்காங்க ப்ரோ. அது வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படின்ற அத புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் லைக் ரூட் பண்ணி ஷிப் பண்ணிட்டு இருந்தாங்க. லைக் அதையும் தாண்டி ஒருத்தவங்களுக்கு பாக்குற கண்ணோட்டத்துல தான் ப்ரோ இருக்கு எப்படி அந்த பாண்ட்ன்றது இருக்குன்றது. கண்டிப்பா வியானா வெளியில் வந்ததுக்கப்புறம் எஃப்ஜேபை மீட் பண்ணவே இல்லை. அண்ட் வெளியில் வந்ததுக்கப்புறம் 2 பேருமே இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணவும் இல்லை. ஸோ இதுக்கான காரணம் இப்போ தான் தெரிய வந்திருக்கு. ஸோ வியானாவோட அம்மா வந்து எஃப்ஜேட்ட பேசினாலும் ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. அண்ட் எஃப்ஜேவும் வியானாட்ட பேச ட்ரை பண்ணியிருக்காரு. பட் வியானாவோட ஃபேமிலி அகெயின்ஸ்டாக இருக்கனால பார்த்தீங்கன்னா வியானா பேசாமல் போயிருக்காங்க. ஸோ இதன் மூலியமா மறுபடியும் வியானா அண்ட் எஃப்ஜே இவங்க 2 பேருமே வீட்டுக்குள்ளே போனாலும் 2 பேருமே பேசிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தெரிய வருது. அப்படி ஏதாவது பேசினா மறுபடியும் வியானாவோட அம்மா கோச்சுப்பாங்க.